3 வாட்டி முதலமைச்சர் இருந்தார் ஓபிஎஸ். எதுக்கு பயந்துருக்கிறாரு? அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். எதுக்கு பயந்துருக்கிறாரு? எதிர்கட்சி தலைவராக எதுக்கு ஆட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்? அப்போ எதுக்கு பயந்துருக்கிறாரு? அப்போது டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப பாஜகவை எதிர்த்தார். அப்போ இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மையப்பொருளில் வந்து பாஜக வந்து இவங்களை வந்து செக் வச்சு அவங்கள வந்து மௌனப்படுத்துது. அந்த இடத்துல விஜய் வந்து எல்லாமே விஜய்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பொதுமக்கள் தொண்டே வேணாம், நான் பொதுமக்களுக்காக வாழ வேணாம்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய தொழில் பார்த்திங்கன்னா கோடியாக சம்பாதிக்கிற தொழில். அதெல்லாம் அவர் வந்து அரசியலில் இறங்குறாருன்னு சொன்னால் இதுக்கு நம்மளுக்கு பாதிப்பு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்து நம்மளை வந்து நசுக்குவாங்க. அதை ஏற்கனவே பார்த்துருக்காருல்ல, ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்காரு. இந்திய அரசியல் வரலாற்றில் பல பேருக்கு நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அவர் களத்தில் இறங்கும் போது இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இவர் வந்து களத்தில் நிற்பார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு.